ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்துகின்றேன். கடந்த 6 மாதங்களும் நம்மை அழகாக வழிநடத்தின கடவுள் இந்த 7வது மாதத்திலையும் அவர் நம்மை அற்புதமாக வழிநடத்துவார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த மாதத்தில் நம்ம அடியெடுத்து வைத்திருக்கிறோம். கடவுள் நம்முடைய கரங்களை பிடித்து அவர் அழகாக கொண்டு செல்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த காலை நேரத்திலும் இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் நம்ம ஆலயத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கடவுள் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கின்ற அந்த வாக்குறுதியான வசனங்கள் என்னவென்றால், அந்த புலம்பல் 3ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனமும் 23வது வசனமும். Lamentation chapter 3 verse 22 and 23 is the promise verse for this month. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23வது வசனம். யாராவது சத்தமாக அதை வாசிக்கிறீங்களா? இதை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The steadfast love of God never ceases. His mercies never come to an end. They are new every morning. Great is your faithfulness. நம்ம கையில் வைத்திருக்கிற வேதாகமம் பெரும்பாலும் அந்த பவர் மொழிபெயர்ப்பை தான் நம்ம எல்லாருமே நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இன்னொரு வேதாகமம் நம்ம மத்தியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி அது சொல்லப்படுகின்றது. அந்த மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் இன்னும் ஒரு வித்தியாசமாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நான் உங்களுக்காக வாசிக்க நான் ஆசைப்படுகின்றேன். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை, காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். இந்த வாக்குத்தத்தங்களுக்கு இணங்க இந்த மாதம் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்துவதற்காக நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையும் அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். திருமறையில் 66 புத்தகங்கள் இருப்பது நம்ம நன்றாக தெரியும். அதில் ஒரு சிலர், எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில புத்தகங்களை அவங்க படிப்பதை அவங்க விரும்ப மாட்டாங்க. நான் போன மாதமும் நான் பேசும்போது நான் சொன்னேன், அந்த யோபு புஸ்தகத்தை ரொம்ப படிக்க மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த பட்டியலில் முதலாவது இடம் பிடிப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலம்பல் அப்படின்ற இந்த புஸ்தகம் தான். இந்த ஏன் அதை மக்கள் படிக்க அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த புஸ்தகத்துடைய தலைப்பே, அதோடைய பெயரே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அதிருப்தியை தரக்கூடிய ஒன்றாக அது இருப்பதனால அதை வாசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே வாழ்க்கையில் பல கடினங்களை சந்தித்து கொண்டிருக்கிற நமக்கு இன்னும் இந்த புலம்பல் புஸ்தகத்தை படித்து நம்ம வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனைகளும் புலம்பல்களும் அதிகரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னவோ இந்த புஸ்தகத்தை வாசிப்பதை சிலர் தவிர்ப்பதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு காரணம், இந்த புஸ்தகத்தை எதற்காக படிக்க தவிர்ப்பாங்கன்னா, இந்த புஸ்தகத்தை எழுதினவர் எரேமியா அப்படின்ற தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது என்னன்னா, அழுகையின் இறைவாக்காளர். அதை இன்னும் கொலாக்கியல் லாங்குவேஜில் அதை சொல்லணுன்னா அழுமூஞ்சி தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து சொல்லப்படுகின்றது. எ வீப்பிங் ப்ராஃபட். அதனால் ஒருவேளை சிரித்து கொண்டு காரியங்களை சொன்னாலே நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டே அதை செய்வதனால ஒருவேளை அதை நிறைய பேர் அதை படிக்க தவிர்ப்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு பைபிள் கமெண்டேட்டர், ஒரு வேதாகம வர்ணனையாளர் இந்த எரேமியாவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜெரேமியா வாஸ் வீப்பிங் ஃப்ரம் ஏ டு இசட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வதை பார்க்கலாம். அந்த முழு புஸ்தகத்திலுமே அவர் பல காரியங்களை புலம்பலாக அவர் அந்த ஏபிசிடியில் ஏ இசட் அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு வார்த்தைகள் இருக்குல்ல, அதே போல் அவர் சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா வேத புத்தகங்களுக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் இல்லைன்னா பல சிறப்புகள் இருப்பதை நம்ம நிறைய செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நிறைய அதை வாசித்திருப்போம். ஸோ இந்த புலம்பல் புஸ்தகத்திற்கான சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற எந்த புஸ்தகத்துக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த புஸ்தகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா, அதில் மொத்தம் 5 அதிகாரங்கள் இருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு புக்கு தான். அந்த மேஜர் ப்ராஃபட்டில் ஒரு சின்ன ஒரு பகுதியை அது உள்ளே இணைச்சிருக்காங்க. ஏன்னா அது எரேமியா எழுதுனதுனால எரேமியாவுக்கு அடுத்து அது வரணும்னு சொல்லிட்டு, பட் அது ஒரு பொயட்டிக் ஸ்டைலில் இருந்தாலும் இந்த ப்ராஃபட்டிக் அந்த 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 ஸ்லாட்டில் அது உட்கார்ந்துருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த 5 அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதை வந்து ஒரு அகர வரிசை அப்படின்ற ஒரு ஒரு பேட்டர்னில் அது வந்து எழுதியிருப்பாங்க. இங்கிலீஷில் வந்து அக்ரோஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஒருவேளை தமிழ்லேயும் சரி ஆங்கிலத்திலும் சரி அதை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த சிறப்பை நம்மால் வந்து அதை வந்து அந்தளவுக்கு அதை மொழிபெயர்க்கப்படவில்லை. ஆனால் மூல பாஷையான எபிரேய பாஷையில் அதை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அதோடைய அந்த அழகை வந்து நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடியும். பாஸ்டர், அந்த அக்ரோஸ்டிக்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எபிரேய மொழியில் வந்து 22 எழுத்துக்கள் இருக்குது. நம்ம இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் இருக்கா மாதிரி 22 எழுத்துக்கள் வந்து எபிரேய மொழிக்கு வந்து உண்டு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வசனத்துக்கும் வந்து ஒரு எழுத்தை வந்து மையமாக வைத்து, அந்த துவக்கமாக வைத்து அந்த ஆசிரியர் வந்து அந்த காரியத்தை வந்து அவர் வந்து எழுதியிருக்கார். நீங்கள் எல்லா புக்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்களேன், ஜஸ்ட் அப்படியே கிளான்ஸில் எல்லாமே 22 இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 எல்லாமே. இங்கே டக்குன்னு நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் 3ஆம் அதிகாரத்தில் 66 வசனம் இருக்குது, அப்போ இது எப்படி நீங்கள் சொல்கிற அந்த ப்ரொப்போர்ஷனில் அது உள்ளே உட்காரோன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த 3ஆம் அதிகாரத்தை வந்து அவங்க எப்படி எழுதியிருக்காருன்னா 3 வசனத்துக்கு ஒரு எழுத்தை வந்து துவக்கமாக வைத்து அவர் அதை எழுதியிருப்பதனால அதில் வந்து 66 வசனங்களை வந்து இருப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த இந்த அக்ராஸ்டிக்கை பற்றி, இந்த அகர வரிசையை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ளணும்னு சொன்னால் சங்கீதங்களில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சங்கீதத்தை நான் சொல்கிறேன். 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 119. அந்த சங்கீதத்தில் 176 வசனங்கள் இருப்பதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். 176 verses are there. இந்த வசனங்கள் வந்து 8 வசனங்களாக அதை வந்து பிரித்து அதை எழுதியிருப்பதை வந்து நீங்கள் வந்து கவனிக்க முடியும். ஒருவேளை அந்த எபிரேய எழுத்தை வந்து நீங்கள் பார்க்கணும், இல்லை அதோடைய உச்சரிப்பை நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு 8 வசனத்துக்கும் மேலே இருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த எபிரேய ஆல்ஃபபெட்ஸை தான் வந்து அது ஆர்டராக அதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு இது என்ன போட்டிருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆலஃப் அப்படின்னு இருக்குங்களா. அடுத்தது பேத், அப்புறம் கிமல், டாலத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 அந்த எபிரேய எழுத்துக்களை வந்து தலைப்பாக வைத்து அதன் அடிப்படையில் 8 வசனங்களாக அதை பிரித்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதே போல் தான் இந்த எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, புலம்பல் அந்த புஸ்தகத்தையுமே வந்து இந்த அக்ராஸ்டிக் வடிவத்தில் அவர் வந்து எழுதியிருப்பது அதுக்குரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. இந்த புஸ்தகத்தினுடைய பின்னணியை நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர நான் ஆசைப்படுகின்றேன். கிமு 586 ஆண்டு BC 586 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபிலோனியர்கள் வந்து நேபுகாத் நேச்சார் அப்படின்ற அந்த அரசனின் தலைமையில் எருசலேம் பட்டணத்தை வந்து அவர் வந்து முற்றுகை போடுகிறான். அதோடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விதின் a year வந்து அந்த பட்டணத்தினுடைய அலங்கத்தை வந்து அவன் இடித்து தரைமட்டமாக்குகின்றான். அந்த காம்பவுண்ட் வால் வந்து ரொம்ப முக்கியம் அந்த சிட்டியோட ப்ரொடெக்ஷனுக்கு. அதை ஒன்றுமே இல்லாமல் தவிடுபடியாக அவன் மாற்றி போடுறான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உயிர் நாடியாக, ஒரு லைஃப் லைனாக இருந்தது வந்து எருசலேம் தேவாலயம். அந்த தேவாலயத்துக்குள்ளே போயிட்டு அந்த மக்களுடைய கண்களுக்கு முன்பாகவே அதில் இருக்கிற பொக்கிஷங்களை வந்து அவன் கொள்ளையடித்து அந்த ஆலயத்தை வந்து தீக்கிரையாக்கி அதை வந்து பார்ப்பதற்கே ஒரு அலங்கோலமான ஒரு இடத்தை போல அவன் மாற்றி அமைக்கின்றான். அது மாத்திரம் இல்லாமல் அவங்க பயிர் செய்து கொண்டிருந்த வயல் நிலங்களை வந்து அழிக்கிறான். அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த குடியிருப்பு பகுதிகளை வந்து அவன் சின்ன பின்னமாக்கி போடுகின்றான். அதுபோல் அங்கே யுத்தம் நடக்கும்போது ஒரு சிலரை வந்து அந்த யுத்தத்திலே அவன் கொன்று போட்டு விடுகிறான். இன்னும் நிறைய பேர் மீந்து இருந்தவங்களை என்ன பண்ணுறான்னா, நல்ல தரமானவர்கள், நல்ல திடகாத்திரமானவர்கள், வாலிபர்கள், அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து பாபிலோன் நாட்டுக்கு வந்து அவன் நாடு கடத்தி அந்த மக்களை வந்து அவன் கொண்டு போய் விடுகின்றான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அன்றைக்கி எருசலேம் அந்த தேசத்தில், அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நிகழ்ந்தது. குறிப்பாக அந்த எருசலேம் பட்டணத்தில் வந்து காணப்பட்ட ஒரு சூழமையாக இருந்துச்சு. ஸோ இந்த இடர்பாடுகள் மத்தியில் தான் எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, அந்த பட்டணத்தினுடைய ஒரு இடத்துல அந்த சாம்பலில் அவர் நின்று கொண்டவராக இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அங்கே ஒரு சிலர் தான் அந்த இடத்துல அவன் விட்டுட்டு போயிருக்கான். அவங்க எல்லாருமே தேவர் யூஸ்லெஸ். அந்த பாபிலோனை பொறுத்த வரைக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க இங்கேயே இருந்து சாவட்டோன்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். ஸோ அவங்க மத்தியில் தான்
இந்த தேவனுடைய மனிதன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு ஒரு வேதனையோடு கூட அந்த செய்தி அவர் பகிர்ந்து கொண்டார் என்பதை அதில் இருக்கிற 20ஆம் வசனத்தின் படிப்பதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்கிறார். மை சோல் கண்டினியூலி திங்ஸ் ஆஃப் இட் அண்ட் இட்ஸ் பவ் டவுன் வித்தின் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த உள்ள குமுறலை அவர் வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். இந்த எரேமியா 2 முறை நினைத்து நினைத்துன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார். எதை நினச்சி இந்த தீர்க்க தரிசனத்தை இந்த எரேமியா உரைத்திருப்பார் என்றால், எவ்வளவு சிறப்பான தேசத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டு இருந்தோம், ஆனால் இப்போது அனைத்தையும் இழந்தவர்களாக, நிர்கதிகளாக, ஒன்றுமே இல்லாதவர்களாக, தனித்து விடப்பட்டவர்களாக இந்த இடத்துல நம்ம நின்று கொண்டிருக்கிறோமே என்பதை நினைத்து நினைத்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் புலம்புவதை தான் இந்த வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் இழப்புகளுக்கும் அழிவுகளுக்கும் யார் காரணம்னு கேட்டிங்கன்னா கடவுள் கிடையாது, இல்லை இந்த எரேமியா தீர்க்கதரிசி கிடையாது. அதுக்கு மாறாக அந்த மக்கள் தான் அதற்கு தலையாகிய காரணமாக அவங்க விளங்கினாங்க. பல முறை கடவுளுடைய வார்த்தை அவர்களுக்கு வந்தோம், அதுக்கு அவங்க செவி சாய்க்காமல் நிர்விசாரமாக தாங்கள் நினைத்ததை போல தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததுனால வேற வழி இல்லாமல் தன்னுடைய மக்களை அந்நியருடைய கைகளில் கடவுள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர் தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனில் அந்த எரேமியா அங்கே இருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அந்த 21ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம்னு சொன்னால், குறிப்பாக தமிழில் அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் ஆங்கில வேதாகமம் வைத்திருப்பவங்க அதை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தையை உங்களால் பார்க்க முடியும். அது என்ன வார்த்தைன்னா, பட் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல அந்த வசனம் தூங்குவதை நீங்கள் கவனிக்க முடியும். பட் அப்படின்ற அந்த வார்த்தைக்கான தமிழாக்கம் ஆனாலும் இல்லைனா எனினும் அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக விளக்கமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். பட் திஸ் ஐ கால் டு மைண்ட் அண்ட் தேர்ஃபோர் ஐ ஹவ் ஹோப். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எரேமியா சொல்வதை நம்ம பார்க்கலாம். சூழ்நிலைகள் எதிராக காணப்பட்டாலும், பிரச்சனைகள் அவங்களுடைய கையை மீறி போனாலும், வாழ்க்கையே ஸ்தம்பிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டாலும், நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதை தான் எரேமியா அந்த காலை நேரத்தில் நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியமாக அந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அந்த வசனத்தில் இருக்கிற முக்கியமான வார்த்தை 21ஆம் வசனத்தில் நம்பிக்கை, ஓப் அப்படின்ற அந்த வேர்டு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த 3வது அதிகாரத்தில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 முறை நம்பிக்கை அப்படின்ற அந்த வார்த்தையை எரேமியா அந்த புஸ்தகத்தில் அவர் பயன்படுத்துகின்றார். இந்த நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு எபிரேய வார்த்தை. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெயிட்டிங், வெறும் ஜஸ்ட் வெயிட்டிங் கிடையாது, வெயிட்டிங் எக்ஸ்பிடன்ட்லி, ஏதோ ஒன்று நடக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருப்பது தான் அந்த நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை குறித்து தான் எரேமியா தீர்க்கதரிசி அந்த இடத்துல அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, அது எல்லாமே நான் சொன்னது போல் ஒரு டிசாஸ்டர்ஸ் சிச்சுவேஷனை போல் அன்றைக்கி எல்லாமே அவங்க கண்களுக்கு முன்பாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எந்த ஒரு நன்மையும் நடப்பதற்கு ஒரு சாத்தியமற்ற ஒரு நிலையில் எல்லாரும் இருந்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இந்த கடவுளுடைய மனிதன் ஒரு நம்பிக்கையை குறித்து அவர் அந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் உரைப்பதை நம்ம பார்க்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எரேமியாவுக்கு எதனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு? Why did Jeremiah have that sort of hope? அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அவர் வைப்பதற்கான அந்த மூல காரணம் என்ன? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை நம்ம கொஞ்சம் வேதத்தில் ஆராய்வோன்னு சொன்னால், அந்த அதிகாரத்தில் அதற்கான பதில் 22ஆம் வசனத்திலும் 23வது வசனங்களிலும் அது எழுதப்பட்டிருக்குது. அதை தான் இந்த மாதத்தினுடைய வாக்குதத்த வசனமாக நம்ம சிந்திக்க இருக்கின்றோம். காட்ஸ் கேரக்டர் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கிரைசிஸ். நெருக்கமான சூழலும் கடவுளின் பண்புகளும் அப்படின்ற அந்த தலைப்பில்
ஒரு 3 கடவுளின் தன்மைகள் வந்து அந்த வசனங்களில் வந்து மறைந்திருக்கிறது. இல்லை ரொம்ப நம்ம ஈஸியாக புரிஞ்சு கொள்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கடந்து செல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நெருக்கமான சூழலும் கடவுளின் பண்புகளும். முதலாவது பண்பு, கடவுளுடைய பண்பு எங்கே சொல்லுகிறது என்றால் 22ஆம் வசனத்துடைய முதல் பகுதி நமக்கு சொல்லுகிறது, எவர் லவ்விங் காட், பேரன்புள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்ம கையில் வைத்திருக்கிற தமிழ் வேதாகமத்தில் அந்த வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக NRSVயில் அது எப்படி சொல்லுதுன்னா, த ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஆஃப் த லார்ட் நெவர் சீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரின் பேரன்பு முடிவுறவில்லை. அந்த புது மொழிபெயர்ப்பில் அந்த வசனம் அவ்வாறாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பேரன்பு என்கின்ற அந்த வார்த்தை எபிரேயத்தில் வந்து கெசத் என்று கெசத் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுகிறது. இந்த கெசத் அப்படின்னா அதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, லவ் தட் நெவர் கிவ்ஸ் அப், எப்பொழுதுமே நம்மை விட்டு கொடுக்காத அன்பு அப்படின்றது அதுக்கான அர்த்தம். இன்னொரு அர்த்தம் லவ் தட் நெவர் குவிட்ஸ், எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகாத அன்பு. அந்த அந்த பேரன்பு அப்படின்றது தான் அந்த வார்த்தைக்கான உள்ளான அர்த்தம். எப்படிப்பட்ட தவறுகளை அந்த மக்கள் செய்திருந்தாலும் கடவுளிடத்தில் போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அவர்களை மன்னித்து அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு தம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொண்டவராக அவர் செயல்படுகின்றார். ஸோ அதை தான் நேற்றைய தினத்திலும் நம்ம செய்தியில் நம்ம வந்து அதை கேட்டோம். ஸோ நம்முடைய கடவுள் ஒரு அன்புள்ள ஒரு கடவுளாக, அதுவும் சாதாரண ஒரு அன்புள்ள ஒரு பேரன்புள்ள ஒரு கடவுளாக அவருடைய பண்புகள் இருப்பதை அந்த வசனம் நமக்கு எடுத்துரைப்பதை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தணிந்து கொண்டு வருகிறது. சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலையும் சரி, திருச்சபைகளிலும் சரி, இல்லை நம்ம பணி செய்கிற இடத்துல, நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்தோன்னா அந்த ஆதியிலிருந்து அந்த அன்பு வந்து அப்படியே குறைந்து அது வந்து அப்படியே அது ஒரு 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 ஸ்டாக்னன்ட் பொசிஷனுக்கு வருவதை நம்மளால் வந்து உணர முடியும். ஆனால் இங்கே நம்ம வழிபடுகின்ற கடவுள் தன்னுடைய சொல்லாலும் தன்னுடைய செயலாலும் தன்னுடைய வாழ்வாலும் இந்த உலகிற்கு அன்பை வந்து இலக்கணமாக அவர் வந்து எடுத்துரைத்தவர் என்றால் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காதுன்னு சொல்லி நான் நம்புகின்றேன். எனக்கு அன்பானவர்களே, நம்ம பார்த்த முதலாவது கடவுளுடைய பண்பு எவர் லவ்விங் காட், பேரன்புள்ள கடவுளாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது கடவுளுடைய சிறப்பு, அவருடைய தன்மை வந்து 22ஆம் வசனத்துடைய 2வது பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவர் மர்சிஃபுல் காட், இரக்கமுள்ள கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஆங்கிலத்தில் அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, இஸ் மர்சிஸ் நெவர் கம் டு அன் எண்ட், அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. அதை அந்த புது மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். இந்த இரக்கம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த இரக்கம் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு எபிரேயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை வந்து ரக்காமிம், RACHAMIM, ரக்காமிம் அப்படின்ற அந்த வேர்ட். இந்த ரக்காமிம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எதிலிருந்து உருவெடுத்ததுன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் இந்த ரக்காமிம். இந்த ரெக்கம் அப்படின்னா அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு தாயினுடைய கருப்பையை குறிப்பது தான் அந்த ரெக்கம் அப்படின்ற அந்த வார்த்தை. இட் டினோட்ஸ் மதர்ஸ் வூம். தாயினுடைய கருப்பைக்கும் கடவுளுடைய இரக்கத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை இந்த இடத்துல அந்த எரேமியா அந்த மக்களுக்கும் சரி, அதை நம்மளுக்கும் சரி அவர் வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அதை எப்படி சொல்கிறேன்னா, எப்படி ஒரு தாயினுடைய கருவறையில் வளர்கின்ற குழந்தை அந்த தாயினுடைய அரவணைப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் அதால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதோ, அதே போல் கடவுளுடைய இரக்கத்தை நம்மால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். அவர் கிட்ட போனால் அதை வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல எரேமியா சொல்வதை நம்ம பார்க்கலாம். நாம் ஆராதிக்கும் கடவுள் வெறும் ஆண் ஆதிக்கம் படைத்த, இல்லை ஆண் ஆதிக்கம் தன்மைகள் உடையவராக மாத்திரமல்லாமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாயுள்ளம் கொண்டவராகவும் அவர் வந்து விளங்கி கொண்டிருக்கிறார். அதனால தான் நிறைய பாடல்கள் வந்து அவரை குறித்து நம்ம பாடும் பொழுது அவர் வெறும் அந்த மேல் கேரக்டரிஸ்டிக்ஸில் மட்டும் அதை நம்ம அவரை டினோட் பண்ணாமல் அந்த ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்ஸையும்
நம்ம கடவுளை வைத்து நம்ம பாடுவதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் வந்து ஒரு தாய் தேற்றுவது போல. ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பாடல். நீங்கள் தனியாக நீங்கள் ஜோம் பண்ணும்போது அந்த பாடல் நீங்கள் பாடினீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் கண்டிப்பாக வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளம் கொண்டவராக, ஒரு கருணை நிறைந்த ஒரு கடவுளாக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். வெறும் கருணை மட்டும், இரக்கம் மட்டும் அவருக்கு கிடையாது. தொடர்ந்து அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், கடவுளுடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கலாம். The mercies of God are new every morning. புதிய புதிய இரக்கங்களை, புதிய புதிய கிருபைகளை, புதிய புதிய நன்மைகளை தம்முடைய பிள்ளைகளின் வாழ்விற்கு கடவுள் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை நம்ம வாழ்க்கையில் தந்தது மாத்திரமல்ல, புதிய கிருபைகளையும் கூட கடவுள் என்ன பண்ணுறாரு, அவர் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் அந்த கடவுளிடத்தில் உண்மையாக ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு நீங்கள் தாங்க, உம்முடைய தயவை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. மூன்றாவதாக நம்ம பார்க்கின்ற கடவுளுடைய குணாதிசயம் 23ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவர் ஃபெய்த்ஃபுல் காட், நம்பகத்தன்மையுள்ள கடவுள், எவர் ஃபெய்த்ஃபுல் காட். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த்ஃபுல்னஸ், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. அதை அந்த புது மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா, நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதத்தில் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த நம்பகத்தன்மைக்கு எபிரேயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை வந்து எமுனா, EMUNAH அப்படின்ற அந்த வார்த்தை வந்து உபயோகப்படுத்தப்படுகின்றது. இந்த எமுனா அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் வந்து ஃபிடிலிட்டி அண்ட் ஃபர்ம்னஸ், மாறாத தன்மை கொண்டவர் அப்படின்றது வந்து நிலைத்தன்மை, உறுதியான ஒரு தன்மை கொண்ட ஒரு நபர் அப்படின்றது தான் அந்த எமுனான்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு குறிப்பிடுவதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தையை வந்து பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 25 முறை அந்த எமுனா அப்படின்ற வார்த்தையானது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதாகமத்தில். அதே போல் புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா 158 முறை வந்து நம்முடைய கடவுள் நம்பகத்தன்மை உள்ளவர் என்பதை குறிக்கும் விதமாக அந்த வார்த்தையானது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிற இந்த 2 வசனங்களை அடிப்படையாக வைத்து நிறைய பாடல்கள் வந்து நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் அது வந்து எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பாடல், பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு பாடலாக ஒரு பாடல் இருந்தாலும், கிரேட் இஸ் தை ஃபெய்த்ஃபுல்னஸ் ஓ காட் மை ஃபாதர் அப்படின்ற அந்த பாடல் இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவ ஆராதனைகளில், நம்முடைய ஜெப கூட்டங்களில் அந்த பாடல்கள் நம்ம பாடி அந்த கடவுளை மைமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்னொரு காரியம், இந்த எமுனா அப்படின்றது வந்து வெறும் கடவுளுடைய நம்பகத்தன்மையை குறிப்பது மாத்திரமல்ல, இந்த எமுனா என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் நம்ம ஜெபத்தில் கடைசியாக முடிக்கும் பொழுது ஆமேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம்ல, அந்த ஆமேன்ற அந்த வார்த்தையுமே வந்து அந்த எமுனாலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேத ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. நமக்கு நல்லா தெரியும், ஆமேன் அப்படின்னா அப்படியே ஆக கடவுது, லெட் இட் பி டன். அதை தான் நம்ம ஜெபத்தோடைய முடிவில் நம்ம எல்லாரும் நம்ம வந்து சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த 3 தன்மைகளை இந்த வசனங்களின் ஊடாக கடவுள் நமக்கு வந்து இந்த தம்முடைய தாசன் வழியாக அவர் நமக்கு வந்து தெளிவுபடுத்துகின்றார். இந்த வழிபாட்டில் ஒருவேளை அமர்ந்திருக்கிறவங்களுடைய வாழ்வில் ஒரு பலவிதமான சோர்வுகள் வந்து காணப்பட்டவர்களாக நீங்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நாளைய தினத்தை எப்படி நான் எதிர்கொள்ள போகிறேன், எல்லா வழிகளும் சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கிறது, எதுவுமே ஒரு ஒரு ஓப்பே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் என் லைஃப்பில் இருந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டு இந்த இடத்துல இங்கே அமர்ந்து கொண்டு இருக்கலாம். இல்லைனா என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு பெரிய ஒரு சுமையாகி விட்டுச்சு, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே என் கூட இல்லை, நான் ரொம்ப தனித்து விடப்பட்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையை எப்படி நான் கொண்டு செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு கூட ஒரு இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து வியாதிகளோடு கூட, ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனைகளோடு கூட, ஒரு சிலர் பாவ பழக்கங்களில் மாட்டிக்கொண்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களாக ஒரு இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் நம்முடைய மனதில் நம்ம நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் ஆராதிக்கின்ற கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் மேலானவர் என்பதை
நம்ம ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறந்து போகக்கூடாது. அவர் காட் இஸ் பிகர் தென் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் வி ஃபேஸ் இன் அவர் லைஃப். ஸோ இந்த 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 இஸ்ரவேலுடைய மக்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நெருக்கடியான ஒரு பாதையில் அந்த மக்கள் பயணம் செய்யும் பொழுது தான் கடவுள் யார், அவருடைய தன்மைகள் என்ன, அவரால் அவங்களுடைய வாழ்வுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அதுதான் எரேமியா தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு அவர் அழகாக எடுத்துரைப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பூவை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கசக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிலிருந்து அந்த நறுமணம் அது வெளியே கொடுக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அதே போல் ஒரு பழத்தை அது நசுக்கப்படுவதற்கு அது தன்னை இடம் கொடுக்கும் பொழுது தான் அதிலிருந்து சுவையான அந்த ஒரு சாறு வெளியே வரும். அது மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பொருளாக மாறும். நம்முடைய வாழ்விலும் அநேக நேரங்களில் இந்த கடினமான பாதைகள் ஒருவேளை வந்தாலும் அதில் நம்ம பயணிக்கும் போது நம்ம பொறுமையோடு கூட நம்ம அதில் இருக்கும் பொழுது கடவுள் கண்டிப்பாக அந்த நிலைகளை மாற்றி அமைத்து ஒரு நித்தியத்துக்கு நேராக நம்மை கொண்டு செல்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த வரலாறு சொல்லுகின்ற செய்தி என்னென்னா, கடவுளுடைய தன்மையை அவர்களுடைய வாழ்வில் அவர் நிறைவேற்றினவராக அவர் காணப்பட்டார். எரேமியா தீர்க்கதரிசி இங்கே தீர்க்க தரிசனமாய் சொன்னதை போலவே சைரஸ் என்கின்ற ஒரு மன்னன் அவன் அரசாட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது என்பது வரலாற்று ஒரு உண்மை. அதை யாருமே அது மறுக்க முடியாது. நாலாபுறமும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் மீண்டும் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு அவங்க திருப்பி கடவுள் அவர்களை கொண்டு அந்த இடத்துல அவர்களை குடியமர்த்துகின்றார். அதே போல் அவங்க இழந்து போன பொலிவை மீண்டும் அவருடைய வாழ்வில் அவங்க இன்னும் பிரகாசமாக பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள் உதவி செய்தார். ஸோ இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலுமே அந்த நம்பிக்கையை ஒருபோதும் நம்ம விட்டு விடாமல் கடவுளை எல்லா நிலையிலுமே நம்ம உறுதியாக நம்ம பிடித்து கொண்டிருப்போம்னு சொன்னால் நம்முடைய கடவுள் நம்மளை அழகாக கொண்டு செல்வார். நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். நம்முடைய கடவுள் ஒரு பேரன்புள்ள ஒரு கடவுள், ஒரு சாதாரண அன்புள்ள. அவர் சிலுவையில் தன்னுடைய கைகளை எந்த அளவுக்கு அவர் விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து நான் இவ்வளவா இந்த உலகத்தை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அன்பை அவர் இந்த உலகுக்கு பறைசாட்டினார். நம்முடைய கடவுள் ஒரு இரக்க குணம் படைத்த ஒரு கடவுள். நம்ம எவ்வளவு தான் அவரை விட்டு தூரம் போனாலும் கடவுளே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக கேட்கும் பொழுது அவருடைய இரக்கங்கள் முடிவில்லாதது. ஒவ்வொரு நாள் காலையும் புதிய புதிய கிருபைகளை இரக்கங்களை தந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக நம்முடைய கடவுள் ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு கடவுள். ஒருவேளை இந்த உலகத்தில் மனிதர்களை ஒருவேளை நம்மளால் நம்ப முடியாது. என்னைக்கு அவங்க மாறுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் 100க்கு 100 அவர் மாறாதவராக அதே நிலையில் இருப்பவராக அவர் இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடவுள் தாமே இந்த வாக்குறுதிகளுக்கு இணங்க நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக.